35 வருஷமா பயமும் இன்னும் போகல, இன்னும் டீயும் உருப்படியா போட தெரியல. டீ போட்டிருக்க பாரு, டீ உன் மூஞ்சி மாதிரியே இருக்குடி. அவன் ஊரு பைய சொன்னதுக்கெல்லாம் நாண்டுட்டு சாவல. நீ போடுற டீயை குடிக்க முடியாம தான் நாண்டுட்டு செத்தான். ருசி கேட்ட ஜென்மண்டி நீ. அண்ணன் மருமவள, இப்ப போய் எனக்கு டீ போட்டு கொண்டு வா. உங்க அத்தை மாதிரி கழுவுன தண்ணி மாதிரி எடுத்துட்டு வராத, குடிக்கிற மாதிரி கொண்டு வா. ஏய், நான் குடிக்கிற மாதிரி கொண்டு வா. சரி. என்ன சொல்ல போதோ? அதான் சரி. டீ நல்லா ட்ரிபிள் ஸ்ட்ராங்கா சூப்பரா இருக்கே. ஏண்டி, டீ போட்டு கொடுத்து நீ அத்தைய கவுக்க பாக்குறியா? இரு, உனக்கு இருக்கு. அக்கா, என்னக்கா நீ அத்தைக்கு முன்னாடி பேர் வாங்க பெரிய மருமக சின்ன மருமகன்னு அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த பாரு, அவ உன் மருமக, அத மனசுல வச்சுக்க. இல்ல அத்தைட்ட ஒண்ணு போட்டு கொடுத்து அட்டி வாங்க வச்சிருவேன், ஜாக்கிரதை. சின்ன வயசுல உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் நீதான் சமையல் பொறுப்பெல்லாம் ஏத்துட்டு இருந்திருப்ப. அங்க தம்பி தங்கச்சிக்கு நீயே சமைச்சு போட்டிருப்ப. உங்க தம்பி தங்கச்சிக்கெல்லாம் பாசமா சமைச்சு போட்டிருப்ப. அதனால நல்லா இருந்திருக்கும். ஆனா இங்க நான் எனக்கு டீ போட சொன்னோன்ன ஒரு பயத்தோட தானே போட்டிருப்ப. இருந்தாலும் நல்லா இருக்கு. ஏன்னா உன் கைப்பக்குவம் அப்படி. இதான் பாசத்துல போடுற டீக்கும் பயத்துல போடுற டீக்கும் வித்தியாசம். இன்னைக்குமே என்ன பார்த்து பயம் இருக்கணும். ஆனா அது மனசுக்குள்ளதான் இருக்கணும். பாசத்தை வெளியே காட்டணும். சரி, நான் குளிக்கணும். போய் சுடு தண்ணி போடு. டீ தான் போட தெரியாது, சுடு தண்ணியாவது போடுவல்ல? போடுவேன். எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டே நிக்கிறியே, தண்ணி எடுத்து வைப்பா. எங்க அக்கா டீயவே சுடுதண்ணி மாதிரி தான் பண்ண. இதுல சுடுதண்ணி வேற வைக்க சொல்லிட்டேன். எங்க அக்கா மாட்டினா போ. என்ன ஒவ்வொருத்தையும் தனித்தனியா சொல்லணுமா? தூணுக்கு தூணு அப்படியே நிக்காம இந்த வீட்டுக்கு தூணா இருக்க என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. போங்க. என்ன அண்ணா, ஆரம்பிக்கலாமா?
தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க. என்னடா அக்கா தப்பா சொல்லிட்டாளா? இங்க வா, பாடிங்க. பாடு அடுத்த வரிய, ஆ? அடுத்த வரி பாடு. எனக்கு தெரிஞ்சா நான் பாட மாட்டேனாக்கா? ஏக அல்லே என்ன பாட சொன்னா முழுங்குற? மாட்டினாரா உங்க அம்மா? தினந்தோறும் நம்ம வீட்டுல இது பாடுறது வழக்கம் தானே, அப்புறம் எப்படி மறக்கும்? அப்போ பழக்க வழக்கத்தான் மறந்தாச்சு, அப்படிதானே? இப்பெல்லாம் தினமும் திருவாசகம் பாடி பூஜை பண்றது இல்ல, அதானே? பா. அடியே அப்பதா நீ பாடு. அடுத்து இவளா? இங்க வா, ஓடி மாட்டின. பாடு அடுத்த வரி. அடுத்த வரி பாடு. தெரியல 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 ஆ? தெரியல போ. அடுத்து யாரோ? டேய் அடுத்து நீதான். நீ பாடுறா. அதுக்கே இப்படி வலியுற, எங்க நீ பாடு. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வாழ்க, பிறப்பறக்கும் பெண்ணன் தன் பேய்கழல்கள் வெக, புறத்தார்க்கு சேயூந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கூங்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பு அறுக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, நம் தேவனடி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவனவன் என் சிந்தையுள் நின்ற, அதனால் அவன் அருளாய் அவன் தாழ்வனை போற்றி. பரவாயில்லையே, படிக்கலன்னாலும் பழைய ஆளுங்க மாதிரி திருவாசமெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க, நல்லது. நல்ல பழக்க வழக்கம் எல்லாத்தையும் அடியோட மறந்துருங்க, அப்புறம் மனசு எப்படி சுத்தமா இருக்கும்? அழுக்கு பிடிச்சுதானே இருக்கும். அப்படி கேள் அத்தை. என்ன வச வச நிக்கிறிய? எனக்கு பசிக்குது, போய் சாப்பாடு எடுத்து வைங்க. சரி, உனக்கு தனியா சொல்லுவாங்களா? போ. வெளிய போகுது போட்டுக்கிட்டே இருக்க. கூட்டி யார் பண்ணது?
நான் தான் அத்தை. வாயில வைக்க முடியாதப்பயே தெரியுது அது நீ தான் பண்ணிருக்கணும். பொரியல் யார் பண்ணது? நான் தான். என்னடா நல்லா இருக்கேன்னு பார்த்தேன். அவ பண்ணிருக்க மாட்டான்னு புரிஞ்சிருச்சு. என் வீட்டு சமையல் மாதிரி இல்லன்னாலும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. சாம்பார் நல்லா இருக்கே, நீ செஞ்சியா? என்ன 2 பேரும் தலையாட்டுறீங்க? யார் பண்ணது? நான் தான். என்ன இந்த கட்டு கட்டுது? ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுதே. சாப்பாடுங்கிறது பசிச்சா 3 வேளை திங்கிற சமாச்சாரம் மட்டும் இல்ல. ஒரு நல்ல திருப்தியான சாப்பாடு சாப்பிடும்போது வயிறு நிறையறதோட மனசும் நிறையும். மனசு சந்தோஷமானா உடம்பு ஆரோக்கியமாகும். குடும்பம் நடத்துறதுன்னா என்ன நினைச்சிய? பிள்ளைங்களை பெத்து அதுகளுக்கு சோத்த கொட்டி அதுகளை வளர்த்து படிக்க வச்சு அதுக்கு பிடிச்ச காரோ பைக்கோ வாங்கி கொடுத்து அதுகளுக்கு கல்யாணம் பண்ணி அழகு பாக்குறது மட்டும்தானா? ஒரு குடும்ப பொண்ணுக்கு முதல் தகுதியே நல்ல சுவையாவும் ஆரோக்கியமாவும் சமைக்க தெரியறது. நம்ம பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துட்டாலே அவங்க நீண்ட ஆயுளோட நல்லா பொழைச்சுப்பாங்க. அதான் சரி, பக்தியும் இருக்கு, சமையலும் நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம் அடுத்தடுத்து. இப்ப நான் வந்த வேலையை பார்க்கணும்ல. வயத்துக்கு சாப்பிட்டாச்சு, உடம்புக்கும் மூளைக்கும் ஓய்வு தேவையில்ல. மனசு உடம்பும் தெளிவா இருந்தாதான் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். அதனால அண்ணா பாய் தலைவணி எடுத்துட்டு வரது. சரி, நான் தூங்க போறேன், நீங்க எல்லாரும் போங்க. மத்தத நாளைக்கு பாப்போம். அக்கா, இந்த கிழவி ஏதாவது அதிரடியா முடிவு சொல்லணும்னு பார்த்தா இப்படி நல்லா தின்னுட்டு தூங்க போறேன்னு சொல்லுது. சரியான லூசு கிழவியா இருக்கும் போல. கேட்ட போது மெல்ல பேசு, காதல் கேட்டுச்சுன்னா உன்னை உரிச்சு தொங்க விட்டுரும். சரிக்கா, என்னங்க குசு குசுன்னு? போங்க எல்லாரும். மாணிக்கம், அத்தா, இந்த அமுதா புள்ள விஷயத்துல என்னடா முடிவெடுக்கிறது? பெரியவங்க நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. நீங்க இருக்கீங்க, உங்க மருமக எங்க அக்கா இருக்கா. நீங்க கலந்து பேசி உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்க. அக்காவை கட்டி கொடுத்துட்டு கூடவே வந்து ஒட்டிக்கிட்ட ஓசிச்சோரு ஓசிச்சோருன்னு ஊரே உன்னை கிண்டல் பண்ணிச்சு. ஆனா திங்குற சோத்துக்கு விசுவாசமா நீ மட்டும்தான்டா இருக்க. பேருக்கு ஏத்த மாதிரியே நீ மாணிக்கம் தான்டா. என் புள்ள உங்க அக்காவை பாதியில தவிக்க விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கே ஒரு தூணா இருந்து பாத்துக்கிட்ட. உனக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்காம இந்த குடும்பத்துக்காகவே நீ உன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட. ஏன் மருமக அவன் மகனுக்காக யோசிக்கிறா, அவளோட மருமக அவ படிப்புக்காக யோசிக்கிறா. இப்படி ஆளாளுக்கு அவங்க தேவைக்காக தான் யோசிக்கிறாங்க. ஆனா நீ ஒருத்தன் தான்டா எந்த சம்பந்தமும் இல்லாம இந்த குடும்பத்துக்காக உன்னை மொத்தமா கொடுத்தவன். இதுல நீ முடிவு சொன்னாதான்டா சரியா இருக்கும். நான் கருத்து சொல்றது சரியா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இதுதான் சரின்னு படுது. அமுதா புள்ள
பெரிய குடும்பத்துல இருந்து வந்து இந்த குடும்பத்துக்காக தன்னையே வருத்திக்கிட்டவ. அவ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ செஞ்சிட்டா. பதிலுக்கு இந்த குடும்பம் அவளுக்கு ஏதாவது செய்யணும்னா அதுக்கு அவ ஆசைப்பட்ட விஷயத்த பண்ணி கொடுக்கறதா இருக்கணும். அவ மட்டும் அவ குடும்பத்தை தூக்கி போட்டுட்டு இந்த குடும்பத்துக்காக வரலன்னா எங்க அக்கா இந்நேரம் உசுரோட இருந்திருக்க மாட்டான். என் மாப்பிள்ளையும் படிச்சு வாத்தியார் ஆயிருக்க மாட்டான். இந்த குடும்பமும் இப்படி இருந்திருக்காது, செதறி போயிருந்திருக்கும். இன்னைக்கு அப்படி எது ஆகாம நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம்னா அதுக்கு அந்த புள்ளதான் காரணம். அவ ஆசைப்பட்ட மாதிரி அவளை படிக்க வைக்கிறதா நாம அவளுக்கு பண்ற நன்றி கடனா இருக்கணும் அத்தை. என்ன சிதம்பரம், பலத்த யோசனையில் இருக்கீங்க போல. என்னடா திடீர்னு ஒரு பொம்பளை வந்தா என்ன ஏதுன்னு சொல்லாம ஒரு முடிவையும் நம்ம கிட்ட சொல்லாம பொண்ணை கூட்டு போயிட்டாங்களேன்னு யோசிக்கிறீங்களோ? என் பொண்ணை தவிர வேற என்னத்த நான் யோசிக்க இருக்கு? எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சு அவ வாழ்க்கையில நடந்த தப்பெல்லாம் சரி பண்ற மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சு என் பொண்ணு படிக்க போறான்னு சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ள எல்லாம் கைவிட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த வேதநாயகி அம்மா அம்புட்டு கராரா பேசி இனி இதுல என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும்னு என் மகளை கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன முடிவெடுத்திருக்காங்களோ அதான் பயமாவே இருக்கு. பாருங்க, நீங்க இங்கேயே நின்று புலம்பிட்டு இருந்தீங்கன்னா வீணா குழப்பம்தான் வரும். அங்க என்ன நடக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அங்க ஒரு எட்டு போனாதானே தெரிஞ்சுக்க முடியும். இல்ல வேணாம், அவங்க தான் பொண்ணை கட்டி கொடுத்துட்டா வேடிக்கை தான் பார்க்கணும், திரும்ப திரும்ப அவ வாழ்க்கையில தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. நம்மளால அங்க போய் பிரச்சனை எதுவும் வேண்டாம். ஏங்க, அவங்க சொன்னா நம்ம அப்படியே கேட்டுக்கணுமா என்ன? நம்ம பொண்ணுக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு குடிஞ்சு போய் தான் ஆகணும். நம்ம பொண்ணு வாழணுங்கிற அவசியம் நமக்கு அவங்களுக்கு இல்ல. அவங்க சொல்லிட்டாங்களாம், நம்ம என்ன அவங்க முகத்தையா பார்க்க போறோம்? நம்ம பிள்ளையோட வாழ்க்கையை முன்னேற்ற போறோம். தயவு செஞ்சு நான் சொல்றேன், என் கூட வாங்க, எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அப்படியே அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா என்ன? வாங்கன்றல. எதுக்கு இப்படி திரும்ப திரும்ப எங்க வீட்டுக்கு வரீங்க? உங்களுக்கு எல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாது. இங்க நான் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கணும்ல உங்களுக்கு. அதான் எங்க அப்பத்தா சொல்லிட்டாங்கல்ல, பொண்ணை கட்டி கொடுத்துட்டா மூடிட்டு இருக்கணும்னு. என்னடா அது எதை மூடணும் எதை திறக்கணும் நீ அவரு கத்து கொடுக்குறியா? மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எங்க அப்பத்தா சரியான கோவக்காரங்க. அவங்க இருக்கும்போது நீங்க இங்க வந்தீங்கன்னா ஏதாவது புத்தி கெட்டு போய் திட்டி போடுவாங்க. அப்புறம் உங்க மனசு கஷ்டமா போயிடும். அதான் சொன்னேன். அதான் சொல்றேன்ல, எதுக்கு தேவையில்லாம நின்னுட்டு பேசாம கிளம்புங்க. ஏய், என்னடா தேவையில்லாம நின்னுட்டு இருக்காங்க, அது இதுன்னு எதை சொல்ற? ஐயோ அப்பத்தா, நான் எதுவும் தப்பா சொல்லல அப்பத்தா. நேத்து நீங்க சொன்னீங்கல்ல, கட்டி கொடுத்துட்டா வேலை முடிஞ்சது, சும்மா சும்மா இங்க வந்து நிக்க கூடாதுன்னு. அதான் திட்டுவீங்கன்னு உங்க சார்பா கேட்டேன் அப்பத்தா இவங்கள்ட்ட. வேற ஒண்ணும் இல்ல அப்பத்தா. அவங்க வந்தது உனக்கு தேவையில்லாதது. இப்ப நீ இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறது தான் தேவையில்லாத வேலை. அண்ணன் மண்டி வாழ்க்கையில தேவையில்லாம மூக்க நுழைச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க நீ. அதுதான் தேவையில்லாத வேலை. இவங்கள நம்ம குடும்ப பிரச்சனையில தலையிட வேணாம் தான் சொன்னேனே தவிர
என் மக விஷயமா தான். அதுல உங்களுக்கு என்ன தெரியணும்? இல்ல, அவ படிக்கணுங்கிறதுல நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். உங்களுக்கு இப்ப முடிவு தெரியணும். அதான் சரி. உங்களுக்கு மட்டும் இல்ல, உள்ள இருக்கிறவங்க எல்லாம் என் முடிவுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. அதான் சரி, உள்ள வாங்க. டேய் செந்தில், அப்பதா உன்கிட்ட தான் முதல்ல கேட்கணும். என்ன, நீ தானே அவளுக்கு தாலி கட்டின புருஷன். உன் பொண்டாட்டி படிக்க போவாம வீட்லயே இருந்தா நீ என்ன செய்வ? அப்பதா என்னடா அப்பத்தா, சொல்லி என்ன செய்வ? உன் பொண்டாட்டி படிக்க போவாம வீட்ல இருந்தா நீ என்ன செய்வ? நல்லபடியா பாத்துப்பா அப்பதா. அவளுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுப்பேன். அவ ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து நல்ல சந்தோஷமா பாத்துப்பேன். அவளுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். குழந்தை குட்டிய பெத்து அவங்கள படிக்க வச்சு நல்ல சந்தோஷமா இருப்போம் அப்பதா. ஓ, அப்போ உன் பொண்டாட்டி படிக்காம வீட்ல இருந்தா அவளை ராணி கணக்கா வச்சு பாத்துப்பேன்ற, அதானே? ம். அப்பதான் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ இந்த வீட்லயே இனிமே இருக்க கூடாது. உன் புகுந்த வீட்டுக்கு கிளம்பிரு. அப்பாடா, குடும்பம் தப்பிச்சுடா. அதான் உனக்கும் மரியாதை, இந்த குடும்பமும் அப்பதான் நல்லா இருக்கும்.